All the praises and thanks be to the Almighty Lord. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம should, must, ought to, அதாவது OUGHT ought to இவங்க மூணு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்க போறோம். ஏன் இந்த மூணு பேரும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மூணு பேருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்கு, ஒற்றுமை இருக்கு. நம்ம மனசுல ஏற்கனவே நும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன யூஸ் பண்ணணும்? should, அதாவது நீ, யூ சாப்பிடணும், should take. ஆமா, சாப்பிடுறதுக்கு ஈட்டு தானே சார் வரும். மாத்திரைக்கு எப்பவும் டேக்குன்னு எடுத்துக்கிறது, டேக்குன்னு சொல்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மாத்திரை எடுத்துக்கிட்டீங்களான்னு தான் கேட்போம், மாத்திரை சாப்பிட்டீங்களான்னு வந்து நாம ஜென்ரலா மாத்திக்கிறோம் அதை. சரி, நீ, யூ சாப்பிடு, நும், should take மாத்திரை, டேப்லெட், should take tablet. இதே கண்டிப்பா நும் அப்படின்னு மனசுல நினைச்சீங்கன்னா must, இதுவும் ஏற்கனவே பார்த்துட்டோம். நீ, யூ கண்டிப்பா சாப்பிடணும், must take. சுட்டை எடுத்து must போடுறோம், அவ்வளவுதான். டேப்லெட், டேப்லெட், மாத்திரை. இப்ப பார்க்க போறது ஏ ஆகணும். அது என்ன? ஏ ஆகணும், சாப்பிட்டே ஆகணும். நீ, யூ மாத்திரை, டேப்லெட், சாப்பிட்டே ஆகணும்னா ought to அப்படின்னு போட்டுங்க. எப்போல்லாம் ஏ அப்படின்ற சவுண்ட் வருதோ அப்படி வருதா? ஆமா வருது. இப்போ உதாரணமா நான் கிளாஸ் எடுத்துக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் அர்ஜென்ட்டா ரொம்ப வந்துச்சு, சார் ஐ ஷுட் கோ, நான் போகணும், ஐ ஷுட் கோ. டேய் நீ போகணுமா? ஷுட் யூ கோ, ஷுட் யூ கோ, உட்காருங்க, சிட் டவுன், கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ற ஒரு 1 minute 2 minute ஆகுது. பையனால அடக்கவே முடியல. அவன் என்ன சொல்றான்? சார் ஐ மஸ்ட் கோ, நான் கண்டிப்பா போகணும். must you go, கண்டிப்பா போகணுமா? sit down, class disturb ஆகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் மூமெண்ட்ல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவான் கடைசியில? சார் நான் போயே ஆகணும் சார். அந்த போயே ஆகணும் இங்கிலீஷ்ல சார் ஐ ought to go, I ought to go. ought you go, நீ போய் ஆகணுமா? go 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 go. இதான் ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ ஒரு சென்டென்ஸ் போலாமா? நீங்க கவனிக்கணும், you should listen. நீ கண்டிப்பா கவனிக்கணும், நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். you must listen. நீங்க கவனிச்சே ஆகணும், you ought to listen. ஈஸியா இருக்கா? இன்னொரு சென்டென்ஸ் போலாமா? எங்க கல்யாணம் வச்சிருக்கேன், நீங்க கல்யாணத்துக்கு வரணும், நீங்க கல்யாணத்துக்கு வரணும். you should, வரணும்ன்றதுக்கு நம்ம அட்டெண்ட் கூட சொல்லலாம். நீங்க கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணணும், நீங்க கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணணும். you should attend the marriage. நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு அட்டெண்ட் பண்ணணும். you must attend the marriage. நீங்க அட்டெண்ட் பண்ணியே ஆகணும் கல்யாணத்துக்கு. you ought to attend the marriage. நீங்க இந்த வீடியோவை பார்க்கணும், you should watch this video. நீங்க இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும், you must watch this video. நீங்க இந்த வீடியோவை பார்த்தே ஆகணும், you ought to watch this video. எப்படி இருக்கு? ஈஸியா?